சிறப்பாக இன்றைய 9ஆம் திருவிழா மணற்பாதி கிராம மக்களினுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக இடம்பெறுகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது வசந்த மண்டபத்தில் அற்புத நாயகியாள் எங்கள் உச்சி புவனேஸ்வரி அம்பாள் அங்கே எழுந்தருளி அற்புதத்தை கொடுக்கின்ற அந்த திருக்கோலத்தையும் அங்கே சிறப்பாக எங்களுடைய ஸ்ரீலஸ்ரீ ஞான சம்பந்த குருக்கள் அவர்கள் அங்கே சிறப்பான ஆகம விதியோடு கூடிய கிரியைகளை ஆற்றுகின்ற அந்த சிறப்பான திருக்கோலத்தையும் அம்பாளினுடைய அந்த புவன மாதாவாக புவனேஸ்வரியாக வீற்றிருந்து அருளுகின்ற அம்பிகையினுடைய திருக்கோல காட்சிகளை அங்கே திருத்தேருக்கு ஆரோகணிக்க இருக்கின்ற அம்பிகை அங்கே மூத்த முதல்வனாம் விக்கினேஸ்வர பெருமானோடும் வள்ளி தெய்வானையோடு இளைய மகன் அங்கே சுப்பிரமணிய கடவுள் வீற்றிருக்கின்ற அற்புதமான திருக்கோலத்தையும் இங்கே திருத்தேருக்கு மூலத்தின் நாயகன் பிரணவ ரூபன் அங்கே விநாயக பெருமான் அங்கே ஆரோகணித்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். உச்சி புவனேஸ்வரி அம்பிகை கோடான கோடி அடியவர்க்கு அருளை கொடுப்பவள். வைகாசி விசாக பெருநாளில் அம்பாள் இரு அம்பாள்களும் கண்ணகை அம்பாளும் புவனேஸ்வரி அம்பாளும் வீதி உலாவிலே சந்தித்து அடியவர்கள் வேண்டும் வரத்தை அருள் பாலிக்கின்ற அந்த அற்புதமான திருச்சன்னிதானம் தான் இந்த உச்சி அம்மன் சன்னிதானம். எனவே இந்த அற்புதமான வேளையிலே அங்கே திருவருளை தருகின்ற எங்கள் உச்சி புவனேஸ்வரி சன்னிதானத்தினுடைய தொண்டர்கள் அங்கே பரிவார தெய்வங்கள் சகிதமாக அம்பாளும் எழுந்தருளிவர் அங்கே தங்கள் திருத்தோள்களிலே சுமந்து செல்லுகின்ற அற்புதமான திருக்கோல காட்சிகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல கருணை நாயகிக்கு இப்போது யாக சாலையிலே அந்த 11 நாட்கள் மகோற்சவ பெருவிழா இந்த சன்னிதானத்திலே சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அந்த வகையிலே அற்புதமாக இப்போது அங்கே அம்பிகை கருணை நாயகியால் அங்கே யாக சாலையிலே அத்தனை ஆகுதிகளையும் பெருமாட்டி ஏற்றுக்கொண்டு அங்கே திருவருளை தருகின்ற திருத்தேரை நோக்கி பவனி பெறப்போகிறாள். புவனம் ஆளுகின்ற புவனேஸ்வரி எங்கள் புவனங்கள் அத்தனையும் காக்கின்ற பெருமாட்டி பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் திருத்தேவியாய் 8 திசையாவும் அருளாட்சி செய்கின்ற எங்கள் அற்புத தாய் உச்சி புவனேஸ்வரி அம்பிகை கருணை செய்வதற்காக அங்கே அற்புதமாக திருத்தேவி புறப்பட இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளையும் அங்கே மங்கள வாத்தியம் சகிதமாக அங்கே மல்லாடி ராகம் இசைக்க அருள் நிறைந்த தாயகி அருள் நிறைந்த தாயாகி எங்கள் நலன்கள் எல்லாம் காக்கின்ற திருத்தேவிக்கு அங்கே மங்கையர்கள் கற்பூர சட்டைகளை சுமந்து தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் முகமாக அங்கே திருவருளை தருகின்ற திருத்தேவியினுடைய திருத்தேருக்கு முன்னே அங்கே நிற்கின்ற காட்சிகளை நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் முகமாக அடியவர்கள் அங்கே சைவ கலாச்சார பண்பாட்டு ஆடைகளோடு அங்கே ஆலயத்தின் தேர் திருவிழாவிலே கலந்து சுரப்பிக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். இயற்கையினுடைய பேரழகு கொண்டதுதான் இந்த உச்சில் புவனேஸ்வரி அம்பாள் சன்னிதானம். அங்கே கழடிகளும் மருத நிலங்களும் சூழ்ந்த ஒரு பகுதியிலே அற்புதமாக தேவி திருக்கோவில் கொண்டிருக்கிறாள். இப்போது நாங்கள் விநாயக பெருமானுடைய திருத்தேரை பார்க்கிறோம். அழகாக அங்கே திருவருளை தருகின்ற பெருமாட்டிக்கு அங்கே சிதறு தேங்காய்கள் அடியவர்கள் தங்கள் மனங்களிலே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இப்படி சிதறி போக வேண்டும் என மலமாசுகளை நீக்கக்கூடிய அந்த தேங்காய்களை அங்கே சிறு தேங்காய்களாக உடைக்கின்ற அற்புதமான திருக்கோல காட்சிகளை நாங்கள் இப்போது பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். உச்சியில் புவனேஸ்வரி உலகமாடும் தாயாக எல்லா வல்லமையும் பெறுகின்ற சர்வேஸ்வரியாக ஜெகன்மாதாவாக சற்குரு நாயகியாக எங்களை ஆளுகிற அம்பிகைக்கு அங்கே அடியவர்கள் பறை முழங்குகிறது. தமிழர்களுடைய பண்பாட்டு பறை முழக்கத்தோடு அங்கே காவடிகளை ஆட்ட காவடிகளை இன்றைய மணற்பாதி கிராம மக்கள் அங்கே தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்ற அற்புதமான காட்சிகளையும் இந்த ஆலயம் ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக விழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தலத்தினுடைய பெருமைகள் உலகறிய செய்யக்கூடிய பெருவிழாவாக 3 தேர்கள் வலம் வருகின்ற அற்புதமான திருக்கோல காட்சிகளை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். அற்புதமான திருத்தேவியினுடைய வடக்கயிறை பற்றினாலே வளமான வாழ்வை அம்பாள் அடியவர்களுக்கு கொடுத்தருள்வாள். எங்கள் அற்புத தேவியின் மகோற்சவ பெருவிழா
பஞ்ச கிருத்தியங்களை குறித்திருக்கிறது. படைத்தல் திருவிழா கொடியேற்றத்தினையும், காத்தல் வாகன திருவிழாவினையும், அழித்தல் தேர் திருவிழாவினையும், மறைத்தல் மௌன உற்சவத்தினையும், அருளல் தீர்த்தோற்சவத்தினையும் குறித்திருக்க. தொடர்ந்தும் ரதம் புறப்படுகிற வேளை இந்த தேரனுடைய பாடலை பாடுவதற்காக ஒரு அம்மணி இணைந்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவரோடு நாங்கள் இணைந்திடுவோம். பக்தியான அந்த நனி சொட்டுகின்ற தேனாமிர்தத்தை ஒரு முறை கேட்டு அன்னையின் அருளில் நாங்களும் திளைத்து பன்னிசையில் திருமுறைகள் பாடுகிறார் பக்த சிவ பிராமணர்கள் தேசிகர்கள் பிடுமறை யோதிவர் பிராமணர்கள் தேசிகர்கள் பிடுமறை யோதிவரம் பேரொழியில் திகழ் கருணை பெருமாட்டி வருகின்றார். அம்பாளினுடைய தேர் பெருமை பெற்ற தேராக உலகளந்த நாயகியினுடைய தேர் வழக்கயிறை நாங்கள் பற்றி வருகிற போதே மனதிலே ஒரு ஆனந்தம் பூரிப்பு எங்களுக்கு வந்தடைகிறது. அந்த நாங்கள் எல்லோரும் புண்ணியம் செய்தவர்களாக அம்பாளினுடைய தேர் அரோகரா வெற்றி வெற்றி வழக்கயிறு கீழே விடக்கூடாது. எனவே வழக்கயிறை அப்படியே கொண்டு போய் பெருமானுடைய திருவருளினாலே கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் தேரை சுற்றி வர பாருங்கள். இவ்வளவு நேரமும் சிறப்பாக தேரை வந்த நாங்கள் தேரை ஒரு முறையில் சுற்றி வந்தால் அந்த வெற்றி நமக்கு கிட்டும். ஏனென்றால் இவ்வளவு நேரம் சிறப்பாக இன்னும் சற்று பேரளவோடு அந்த தேர் அசைய வேண்டும். எனவே இப்போது தேர் இருப்பிடத்தை நிறைவாக வந்தடைந்திருக்கிறது. எனவே வடக்கையில் மண்ணிலே படாதவாறு எப்போதும் வடக்கையில் மண்ணிலே படக்கூடாது. அது தெய்வம்சம் பொருந்திய வடக்கையில். எனவே அந்த வடக்கையை நீங்கள் அப்படியே கொண்டு போய் முன்னே அம்மாவிடம் அதை கொடுத்து விட வேண்டும். அம்மா, இந்த வடக்கையை பற்றி வந்தோம். எங்கள் வாழ்வில் இந்த குரோதி வெள்ளத்திலாவது ஒரு மாற்றத்தை தாயே நிம்மதியை தந்துவிடு. நிம்மதியோடு நாங்கள் வாழ வேண்டும் அம்மா. செல்வமோகத்தோடு வாழ வேண்டும் அம்மா. உன்னுடைய கருணை கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் நல்லதான எல்லாம் அல்ல பத்தினி உச்சித் புவனேஸ்வரி அம்பிகை இப்போது திருத்தேரிலே அங்கே பச்சை சாத்தி அழகு நிறைந்த நாயகி புறப்பட இருக்கிறாள். மறிக்கொழுந்து மலரும் நொச்சியும் பேரழகு கொண்டு பசிதங்கள் அன்னைக்கு அழகுக்கு மேல் அழகு சேர்க்க பச்சை வண்ண பட்டுடுத்திய நாயகியாக எங்கள் அற்புத தேவி புறப்பட போகிறாள். அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அவர்கள் கூட பச்சை வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற வேட்டி அணிந்து சிறப்பாக அந்த கைங்கரியங்களை இப்போது திருத்தேரிலே இருந்து ஆரோகணித்து ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை நோக்கி அங்கே சிறப்பாக எம்பெருமாட்டி திருத்தேரில் இருந்து ஆரோகணித்து உள்வீதி அங்கே வருவதற்காக அங்கே ஆலயத்தினுடைய சூழலிலே இப்போது நடக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அழகு நிறைந்த பெருமாட்டி, அதனோடு இணைந்து மூத்த தலைமகனாம் விநாயகப் பெருமானும் பள்ளி தீவானையோடு முருகப் பெருமானும் அங்கே பச்சை சாத்தி அழகு நிறைந்த திருக்கோலம். இயற்கையினுடைய அழகு பச்சை. அதே போல மும்மாறி பொழிந்து இந்த நிலங்களெல்லாம் சிறப்படைய வேண்டும், வயல்நிலங்கள் பயிர் விளைய வேணும் என்பது என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடும் அடியவர்களுடைய மனங்களிலே இருக்கிற அழுக்காறுகளை நீக்கிய எம்பெருமான் அந்த அகோரண மூர்த்தியிலிருந்து குளிர்மை நிலையிலே பச்சை சாத்தி அங்கே எழுந்தருளி வருகிற திருக்கோலத்தையும் அங்கே கற்பூர சட்டைகளோடு இவ்வளவு நேரமும் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்த மங்கையர்கள் பலம் வருகிற காட்சிகளையும் நாங்கள் அன்னையவள் திருவாசலிலே பார்க்கிறோம். அங்கே ஈழத்தின் புகழ்பூத்த நாதகான வித்துவான்கள் கோண்டாவிலூர் குமரன் மற்றும் பானு குழுவினர் அங்கே சிறப்பாக இப்போது அம்பாளை வலம் வருகிற காட்சியும் சாம்புராணி தூவமும் அங்கே
அன்னைக்கு மணங்கவள அற்புதமாக திருத்தேவியினுடைய திருவாசலில் பச்சை சாத்தி திருத்தேரிலே இருந்து அம்பாள் இறங்கி அற்புத நாயகியாக இப்போது உப்பிரகாரத்தை நோக்கி அங்கே பிராய்ச்சித்த அபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. அர்ச்சனைகள்